இந்த திமுக செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி நம்மோடு இந்த தொடர்பில் இருந்து பேசுகையில் திமுக தோல்விக்கான காரணங்கள் மற்றும் தாவேகா அறுதி பெரும்பான்மை பெறுமா, ஆட்சி நீடிக்குமா, கூட்டணியில் சிதைவு விரிசல் ஏற்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். இது குறித்து நமது டாக்டர் பூபதி ஜானிடம் கேட்கலாம். பூபதி ஜான் சார், இந்த தொங்கு சட்டமன்றம் என்பது தமிழகம் இதுவரை காணாத ஒரு வரலாறு. இதுக்கு முறை அத்தகைய சூழ்நிலையை எதிர்கொள்ளவே இல்லை. இந்த சூழ்நிலையில் இப்போது அதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இப்போது புகழேந்தி சார்னு சொன்னாங்க, அது டெல்லியில் இருக்கவங்க கவனிச்சுக்குவாங்கன்னு. அது போன்ற சூழ்நிலை ஏற்படுமா? மற்றொன்று சொன்னார், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா 125 வருது, 2 பேரும் ஆட்சி அமைப்பு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொன்னார். ஆனால் இது அதிமுகவில் கூட்டணி கட்சிகள் தாவேகாவுக்கு போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குதா, திமுக கூட்டணி கட்சிகள் அங்கு செல்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதா? பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறியுள்ள சூழ்நிலையில் அவர்களிடம் ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், காங்கிரசிடம் ஒரு 5 இருக்கிறது. இதுல யார் சொல்வார்கள் நினைக்கிறீங்க? இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப தாவேகாக்கு 100 சீட் வந்துருதுன்னு வச்சுங்க. இப்ப கரெக்டா 108 சீட்ல இருக்குது. முன்ன பின்ன வந்தாலும் 105 வேணும். 108 இருக்கு. இப்ப 108 இருக்கு, 10 வேணும், இன்னொரு 10 வேணும்னு வச்சுக்க. 118க்கு 10 வேணும். 10 தொகுதி இருந்தாலும் இந்த 10 தொகுதி சப்போர்ட் எங்கிருந்து வரும் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, பிஜேபி 2-3 லீடு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பிஜேபியினுடைய கான்செப்ட் என்னன்னா, 2 இருந்தாலும் அதிமுக உதறி விட்டு நேரா தாவேகாக்கு சப்போர்ட் பண்ண பார்ப்பாங்க. 2 தொகுதி இருந்தாலும் கொள்கை எதிரி சேர்ந்துருவாங்களா? எதுங்க கொள்கை எதிரி இல்லைங்க, கொள்கை எதிரிலாம் கிடையாது. பிஜேபிக்கு எந்த விதமான ஆட்சி தான் பிடிக்கணும் அவங்களுக்கு. கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒன்ஸ் ஆட்சியை பிடிச்சிட்ட பிறகு தாவேகா உடைச்சு பிடிச்சிருவாங்க. ஆமா உடைச்சிருவாங்க. எப்படி உடைப்பாங்க பாருங்க. அவர் சொல்றது விஜய் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காருன்றாரு. இல்ல நான் சொல்றது, அதாவது விஜய் கொள்கை எதிரி இவர் சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா வாலண்டியரா இவங்க சப்போர்ட் பண்ணிடுவாங்க. பிஜேபி சப்போர்ட் பண்ணா, பிஜேபி உள்ள போனா பிஎம்கே இழுத்துட்டு வந்துருவாங்க. பிஎம்கே இழுத்துட்டு வந்த பிறகு அங்கேயே டிஎம்கேல சில கட்சிகள் உடைப்பாங்க. உடைச்சு இவங்க கொண்டு வருவாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய இணை கட்சியான காங்கிரஸ், ஈவன் விசிகா, ஈவன் இடதுசாரி கட்சிகள் எல்லாம் வாலண்டியரா நம்ம தாவேகாக்கு விஜய் கட்சிக்கு சப்போர்ட் கொடுத்துடணும். அப்படி கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ இப்ப நம்ம திருமாவர்கள் சொல்லக்கூடியது, காங்கிரஸோடு இருக்கக்கூடிய விஜய் திமுக இருக்கக்கூடிய கூட்டணியுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, மதவாத சக்திகள் உள்ள வரக்கூடாது. அந்த கான்செப்ட்ல தான் உள்ள வைக்கிறார். அவர் சொல்லும் போதே கூட எங்களுக்கு அதிமுக கட்சி நல்ல எதிர்கட்சியா வரணும்னு தான் சொல்றாரு. ஒரு திராவிட கட்சிகள் இங்க ஊன்றி இருக்குன்னு தான் சொல்றாரு. ஈவன் ஒரு படி மேல போய் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாட்டில் இந்த தமிழகத்தில் இருந்ததுனாலதான் பிஜேபி போன்ற கட்சிகள் காலூன்றாம இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனால் அதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி சாதியவாத கட்சிகளை மாறி எப்படி அதோட இணைஞ்சிருச்சு, பிஜேபியோட இணைஞ்சிருச்சு அப்படிங்கிறது அடுத்த கதை. அப்ப என்னன்னா, இடதுசாரிகளும் சரி, நம்ம இருக்கக்கூடிய விசிகாவும் சரி, ஈவன் காங்கிரஸ் இப்ப இருக்கக்கூடிய சரி, வேற கட்சிகள் வருவதற்கு முன்பு இவர் ஒரு தாவேகாவுடைய அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல தவறு கிடையாது. ஆனா இன்னொன்னு பண்ணணும் என்ன அப்படின்னா, இந்த கட்சிகள், இந்த இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ள அமைச்சரவையில் சேர்ந்துட்டு கொடுப்பாங்களா, இல்ல நிபந்தனையற்ற ஆதரவு வெளியிருந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இப்போ நம்ம ஜெயச்சந்திரன் சார், நீங்க எந்த கட்சிக்குமே ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட யாருக்குமே இல்லை. காங்கிரஸ்னால 5 தான் இருக்குது, அங்கே பிஜேபிக்கு 3 தான் இருக்குது அதிகபட்சமாக. இது போல் எந்த கூட்டணி கட்சியுமே 10 சீட்டுகளை பெறவில்லை. தாவேகாவிற்கு தேவையான அந்த 10 சீட்டுகளை எந்த திமுக கூட்டணி கட்சியிலையும் யாரும் பெறல, அதிமுக கூட்டணி கட்சியிலையும் யாரும் பெறல. டபுள் டிஜிட். இந்த டபுள் டிஜிட்டை அடையாத சூழ்நிலையில் தாவேகாவிற்கு போனால் இன்னும் 2-3 கட்சி போனால் தான் முடியும். இங்கே காங்கிரஸ் போய், விசிகா போய், இடதுசாரிகள்லாம் போனால் தான் அந்த 10ங்கிறது வரும். இதே போல் அங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி போய், மாம்பழம் போகணும், குக்கர் போகணும், 5, 2, 7, 1 பிச்சு போக வேண்டிய சூழ்நிலையில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை அவங்க இருக்கிற இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு எப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த வாய்ப்பினை விசிகா அவர் கொடுத்ததற்கு கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சத்தியம் டிவி நேயர்களுக்கும் விசிகா சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் எப்பொழுதுமே சனாதனத்தை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சி. தலைவர் அவர்கள் தான் இந்த சனாதனத்தை எதிர்ப்பு சக்திக்கு, ஏன் அகில இந்தியாவிலே சொல்லலாம், முதல்ல இந்த சனாதனத்தை தமிழ்நாட்டுக்குள் வரவிடாமல் ஒரு அரண் போல தடுத்து நிற்பது எங்கள் தலைவர். அதனால இவங்க டாக்டர் சொன்னது போல பிஜேபி இல்லாத ஒரு ஆதரவு,
நிலைப்பாடு எங்க தலைவர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பிஜேபியை அதிமுக கூட இணைய வேணான்ற ஒரு கருத்தை தான் அவர் முன்மொழிஞ்சிட்டு இருந்தார். மறைமுகமா நிறைய மெசேஜ் அவர் ஏடிஎம்கே கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா சனாதனம் உள்ள வந்துடக்கூடாது, மற்றபடி நமக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு பங்காளிகள் சண்டை மாதிரி தான், அது ஒரு வெளியாட்கள் கிடையாது, இதை பயன்படுத்தி அவங்க உள்ள வந்துடக்கூடாது. ஏன் இப்போ சமீப காலமா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு பிஜேபி தாவேக்கா சனாதன எதிர்ப்பு தானே, அவங்க பிஜேபி எதிர்ப்பு தானே இருக்காங்க தாவேக்கா. அதனால நீங்க ஆதரவு தெரிவிக்கல இப்ப சொல்றாங்க. அந்த கொள்கை ரீதியாக வந்து அவர்கள் நிலைப்பாட்டை கரெக்டாக நிலைநிறுத்தினாங்கன்னா நாங்க வரவேற்கிறோம். அந்த ஒரு பதவிக்காகவோ மற்ற ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவோ அவர் கொள்கையை தளர்த்தினா அதை விசிகா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த 2 பேரும் சப்போர்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நிச்சயமா சார், அவங்க இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா தலைவர் அந்த முடிவை எட்டுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் அவருடைய பங்குனா விசிகா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்சியில் பங்கு இல்லை என்றால் கூட இல்ல போற 10 பேருக்கு அந்த ஆட்சியில பங்குன்னு தான் அவங்க டிமாண்ட் வச்சு அவங்க ஆட்சியில் அந்த நெருக்கடி ஆயிட்டு. இப்ப நான் போலீஸ் சட்டத்துல வர்ற எங்களுக்கு ஆட்சியில பக்கம் போயிருவீங்க விசிகாவோ எங்களுக்கு அதிகாரம். தலைவருடைய நிலைப்பாடு வந்து என்றைக்குமே அதிகாரத்தை நோக்கி அல்ல, மக்களுடைய நலன்களை நோக்கி. சனாதனத்தை உள்நிறுத்தாமல், சனாதனத்தை எந்த கட்சி ஏற்றுக்கொள்ளாமல் நிற்கின்றதோ அந்த கட்சியில் எப்பொழுது வேணுமானாலும்